Hi friends, welcome to N360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே வந்து பயங்கரமான ஒரு வின் வந்து பண்ணிருக்கு பஞ்சாப் கூட. என்னதான் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் கேமா இருந்தாலும் நம்ம பவுலிங் யூனிட் வந்து பயங்கரமா வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அது முக்கியமா தேஷ்பாண்டி பாத்தீங்கன்னா சும்மா சல்லுன்னு பாலை உள்ள விட்டு ஸ்டம்பை பறக்க விட்டாரு. வேற லெவல் இருந்துச்சு. அதை தொடர்ந்து சாண்டனர் வந்து பயங்கரமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் பண்ணி விட்டார் சாண்டனர். அதை தொடர்ந்து ஜடேஜா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை வந்து கச்சிதமா பண்ணாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமர்ஜித் சிங்கும் வந்து நல்ல ஒரு பவுலிங்னே சொல்லலாம். சூப்பராக வந்து போட்டார். ஒரு இந்தியன் பவுலராக இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தேஷ்பாண்டி சிமர்ஜித் சிங் பண்ணது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. ஸோ அதுக்கான டிக்கெட்ஸ் வந்து எப்போ வருது என்ன வருது அப்படின்றது போன வீடியோலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இன்னொரு வாட்டி சொல்லியிருந்தேன். ஸோ சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மே 12ஆம் தேதி வந்து மேட்ச் நடக்குது. டிக்கெட்ஸ் வந்து மே 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்அஃபிஷியலா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேள்வி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சரி ஓகே எப்போ வந்து டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா மே 9, ஓகே அது பரவாயில்ல. பட் லிங்க் வந்து எங்கே போஸ்ட் பண்ணுவேன், எப்போ போஸ்ட் பண்ணுவேன், என்ன டைம்ல போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அன்அஃபிஷியலா தான் மே 9ன்னு வந்திருக்கு. பட் ஆனால் மே 10 கூட இருக்கலாம், நமக்கு தெரியல, இன்னும் ஷுவரா தெரியல. அப்படி சப்போஸ் மே 9ஆம் தேதி வருது அப்படின்னா நான் வந்து லிங்கை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல்ல வந்து பயோல வந்து லிங்க் வந்து போட்டுருவேன். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அப்டேட்ஸ் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் வந்து சைட்ல போடுறேன். ஸோ இந்த சேனலை வந்து நீங்க போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராமை வந்து நான் வந்து அன்னைக்கு பிரைவேட் மோட்ல மாத்திடுவேன். ஸோ தட் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் என்னோட லிங்கை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நீ பண்ற, ஏன் பிரைவேட்ல மாத்துற அப்படின்னா, இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் மை ஃபாலோவர்ஸ்க்காக தான் இந்த லிங்க் வந்து நான் போடுறேன். ஸோ பப்ளிக்ல வந்து ப்ரொஃபைல் இருக்காது. ஸோ ஃபாலோ பண்றவங்க இன்ஸ்டாகிராமை இப்பயே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் எதுக்காக இருக்கு அப்படின்னா, என்ன டைம்ல வந்து லிங்க் எனக்கு கிடைக்குதோ கிடைச்ச உடனே இன்ஃபர்மேஷனை நான் வாட்ஸ்அப்ல தான் போடுவேன், இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வாட்ஸ்அப்பையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வீடியோஸ்ல தான் நான் வந்து தெளிவா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன ப்ரொசீஜர், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ். ஸோ இப்போ சிஎஸ்கே வேற லெவல்ல வின் ஆயிருக்கு. குவாலிஃபை ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெட் ரன் ரேட்டும் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே டீம். ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ் வந்து நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கலாம் மேபி, ஏன் தோனி வந்து இன்னைக்கு ஷர்துல் தாக்கூரை முன்னாடி விட்டுட்டு ஏன் பின்னாடி வந்தாரு, 11வது அவரே வந்து இன்னும் ஒரு 20 ரன் வந்து நல்லா வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். பட் ஆனா எனக்கு என்ன தோணுது பர்சனலா அப்படின்னா, டோனி வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் இல்லாம டீம் எப்படி பர்ஃபார்ம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே எனிவேஸ், டோனி அவர் உள்ள வந்தாரு. இன்னைக்கு எல்லா மேட்சும் நம்மளால வந்து அடிக்க முடியாது. ஸோ அதே தான் ஆஸ் எ ஹியூமன் அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிஸ் ஆயிருக்கு. ஆனா அடுத்த மேட்சஸ்ல கண்டிப்பா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு த டாபிக் நவ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்க சொல்றேன்னு சொன்னீங்க. ஸோ சொல்லுங்க அப்படின்னீங்க. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்காகவே நான் வந்து வீடியோ வந்து லைவ் போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன் லைவ் போகலாம் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, அப்பதான் வந்து நம்ம வந்து தெளிவா வந்து உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு வந்து உடனே என்னால வந்து பதில் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய டவுட்ஸ் இருக்கு. எப்போ நான் லிங்கை கிளிக் பண்ணுவோம், எப்படி கிளிக் பண்ணுவோம், என்ன பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ அதனால லைவ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அப்படி நம்ம லைவ்ல போய் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லணுமா இல்லை வீடியோவாவே நான் போடணுமா, அதை இந்த வீடியோல நீங்க வந்து கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்றீங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன டிப் போட்டு நான் சொல்லிக்கிறேன். எப்பவுமே நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என் லிங்கை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கா தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து லிங்க் வந்து யூஸ் பண்ணுங்க. புதுசா வந்து சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்றேன், என்ன லிங்க் அப்படின்னா, பேடிஎம் இன்சைடர்ல நம்ம லிங்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். சீக்கிரமா வந்து கியூவை ஸ்கிப் பண்ணி உங்களால உள்ள வந்து ஈஸியா போக முடியும். கியூ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணீங்கன்னா டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு டிப் என்ன அப்படின்னா, மல்டிபிள் டிவைசஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஒரு மொபைல் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. 2 மொபைல் இல்லை 3 மொபைல் யூஸ் பண்ணுங்க. லேப்டாப் யூஸ் பண்ணுங்க, ஐபேட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டேப் யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து அவைலபிளா வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளோட டிக்கெட் புக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம வீடியோ வந்து லைவ்ல போனோம் அப்படின்னா நீங்க டைரக்டாவே எங்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ தட் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்ய போறேன். ஸோ நம்ம சேனல் வந்து நல்லாவே ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த கிரிக்கெட் இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏதோ நடுவில் ஏதாவது வீடியோஸ் வரும்,
முக்கியமாக கேட்ஜெட்ஸ் பற்றின வீடியோஸ் நம்ம போடுவோம், அதுக்கடுத்து பெட்ஸை பற்றி போடுவோம். ஸோ எல்லா சேனல்லையும் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து சேனல் பேரே வந்து ANT 360 அப்படின்னு சொல்லிருக்கோம். எல்லாமே கவர் பண்ணுவோம். ஸோ வேர்ல்ட் கப்பும் வருது. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ வந்து சைடில் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சேனலாக அப்படி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து May 9th வரும் அப்படின்னு அன்அஃபிஷியலாக வந்திருக்கு. ஸோ உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூபர் சப்ஸ்கிரைப், ஃபாலோ, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.